பச்சோந்தி பன்னீர்செல்வம் என்பது அவர் எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, இந்த இரட்டைலைக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, ஏன் அவர் பதவி கொடுத்து அழகு பார்த்த திருமதி சசிகலாவுக்கும் சரி, டிடிவிக்கும் சரி, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் சரி, எந்த காலத்திலும் யாருக்கும் அவர் விசுவாசமாக இருந்ததே கிடையாது, உண்மையாக இருந்ததே கிடையாது. இப்போதும் சரி அவர் என்றைக்குமே திமுகவுடைய கைகூலி, இப்போது திமுகவுடைய ஏஜென்ட். பன்னீர்செல்வம் பச்சோந்தி என்பது ஒரு திமுகவுடைய ஏஜென்டாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா கலைஞர் மேல அவ்வளவு விசுவாசம், பாசம் பொங்குது. கருணாநிதிக்கு அந்த துரைமுருகனை விட கருணாநிதி அக்கறையும் பாசம் உள்ள ஒரே அந்த திமுக அடிமட்ட தொண்டையர்னா ஓபிஎஸ் பச்சோந்தி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே வலுப்பெற்றிருக்கிறது. அதை மீண்டும் வலுப்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திமுகவுடைய ஏஜென்டான பச்சோந்தி பன்னீர்செல்வத்தை ஏவி விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். தன் மீது, தன் குடும்பத்தின் மீதும், தன் மகன்கள் மீதும் அடித்து கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் மீது வழக்கு வராமல் இருக்க வேண்டும், மீண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் ஓ பன்னீர்செல்வனுடைய நோக்கம். இதுதான் சபரீசனுக்கும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்த நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும், பலவீனப்படுத்தி திமுகவிடம் விற்க வேண்டும். திமுகவுக்கு விலை போயிருக்கிறார்.